பல உயிர்களை காவு வாங்கிய வயநாட்டின் மண் சரிவுக்கு என்ன காரணம்? சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறிய கருத்துக்களால் பெரும் பரபரப்பு. தோட்டப்பயிர் வளர்க்கப்பட்டதுதான் இதற்கு காரணமா? டீட்டெயில் ரிப்போர்ட். கேரள மாநிலம் வயநாட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கர மண் சரிவால பல குடும்பங்கள் மண்ணுக்குள்ள புதைந்து தங்களுடைய உயிர்களையே இழந்திருக்காங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட உயிரிழப்போட எண்ணிக்கை 180க்கு மேல உயர்ந்துகிட்டே போகுது. இந்த எண்ணிக்கை மேலும் கூடும் அப்படின்ற அச்சத்தோடவே பலரும் அங்க மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறது இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. காலநிலை விஞ்ஞானியும் புவி அறிவியல் அமைச்சகத்துடைய முன்னாள் செயலாளருமான ராஜீவன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கேரளாவுல கடந்த 3 நாட்களாவே கனமழை பெஞ்சிட்டு வருதாமா. இத்தகைய தொடர் கனமழையால அங்க இருக்கக்கூடிய மண் ரொம்பவே மிருதுவாகி அரிப்பு ஏற்படுறதுக்கு எளிதாகி இருக்கு. மண்ணுல ஈரப்பதம் தன்னுடைய உச்சத்தை அடைஞ்சதால மண்ணு அப்படியே சரிஞ்சு கரைஞ்சு விழ ஆரம்பிச்சிருக்கு. இதுல பாரம்பரிய காட்டு மரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அடி ஆழம் வரைக்கும் அதோடைய வேர் பரப்பி இருக்குமாமா. மணல அது இறுக்கமா பற்றி கொள்ளுமா. அதுவே ரப்பர் மாதிரியான தோட்ட மரங்கள் என்ன பண்ணுனா, அதோடைய வேர்கள் அவ்வளவா மண்ணை இறுக்கி பிடிக்காதாமா. இந்த நிலையில தான் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பல பகுதிகளில் வணிக நோக்கத்துக்காக தோட்ட பயிர்கள் பெருமளவுல விளைவிக்கப்பட்டதால அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய மரக்கட்டைகள், இருந்த மானுடைய உடல்கள், பல மனிதர்களுடைய உடல்களுமே இருந்திருக்கு. இந்திய வெப்பமண்டல வானியல் ஆய்வு நிறுவன விஞ்ஞானியான ராக்சி மேத்யூ கால் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கேரள மாநிலம் அப்படின்றது சரிபாதி குன்றுகள் அதுக்கப்புறமா மலைகளால ஆனது. இந்த மாதிரியான மலை சரிவு 20 டிகிரி வரைக்கும் செங்குத்தா இருக்கிறதால தான் கனமழை பெஞ்சா கூடவே மண் சரிவும் ஏற்படுதாமா. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. வரலாறு புரட்டி போடுற மாதிரி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மண் சரிவு பலரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு.